ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். தற்போது வங்கக்கடலில் 2 காற்று சுழற்சி இருக்குது. ஒரு காற்று சுழற்சி மாலத்தீவு அருகே நிலை கொண்டுள்ளது, இன்னொரு காற்று சுழற்சி தென் இலங்கை அருகே நிலை கொண்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே சில இடங்களில் சாரல் மழை, சில இடங்களில் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும். இந்த மழையானது ஒரு நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழை அல்ல, ஒவ்வொரு இடங்களும் வெவ்வேறு நேரங்களில் பெய்யும். சில நேரங்கள் மட்டும்தான் அந்த மழை காணப்படும். பரவலாக எல்லா இடங்களிலும் ஒரே நேரங்களில் மழை இருக்காது. ஜனவரி 13 மற்றும் ஜனவரி 14 ஆகிய 2 தேதிகளில் தமிழ்நாட்டு முழுவதும் ஆங்காங்கே சாரல் மழை அல்லது மிதமான மழை இருக்கும். இதே போல் ஜனவரி 15ஆம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மட்டும் சாரல் மழை அல்லது மிதமான மழை இருக்கும். பிற மாவட்டங்களில் பெரிதாக மழை எதுவும் பெய்யாது. இதன் பிறகு ஜனவரி 16ஆம் தேதி தென் மாவட்டங்களின் சில பகுதிகளில் மட்டும் நம்ம சாரல் மழையை எதிர்பார்க்கலாம், ஒரு சில இடங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். இதன் பிறகு வங்கக்கடலில் மறுபடியும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும். இந்த காற்று சுழற்சி தென் மாவட்டங்கள் அல்லது மத்திய மாவட்டங்கள் வழியே அரபிக்கடல் செல்லும். இந்த காற்று சுழற்சியால் நமக்கு தமிழ்நாடு முழுவதும் மிதமான மழை, சாரல் மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். காற்று சுழற்சியை பொறுத்த வரைக்கும் காற்று குவிதல் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த இடங்களில் நமக்கு மழை அதிகமாக இருக்கும். காற்று குவிதல் இல்லாத இடங்களில் மழை குறைவாகவும் இருக்கும், மழை இல்லாமையும் ஒதுக்கவும் செய்யும். இதே போல் ஜனவரி மாதம் இறுதி நாட்கள் ஜனவரி 27, 28, 29, 30 ஆகிய 4 நாட்கள்லையும் தமிழ்நாட்டில் சாரல் மழை, மிதமான மழையும் பெய்யும். நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை பெய்யுங்கிறத நான் வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன். அறுவடை விவசாயிகள் இடைவெளி நாட்களில் அறிந்து விவசாய பணிகளை மேற்கொள்ளணும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.